பாகிஸ்தான் எல்லையில இந்தியா 30,000க்கும் அதிகமான வீரர்களை குவிச்சிருக்கு. ராத்திரி பகலா ரஃபேல், சுகோய் போர் விமானங்கள் வானத்தை பிளக்குது. தார் பாலைவனத்துல பீஷ்மா, அர்ஜுன் டேங்குகள் வரிசை கட்டி நிக்குது. அரபிக்கடல்ல நம்ம கப்பற்படை கப்பல்கள் முழு தயார் நிலையில இருக்கு. ஆபரேஷன் திரிசூல்னு பெயரிடப்பட்ட இந்த மெகா போர் ஒத்திகையோட உண்மையான நோக்கம் என்ன? இது வழக்கமா நடக்கிற பயிற்சியா இல்ல பாகிஸ்தானுக்கு கொடுத்த நேரடியான உறுதியான எச்சரிக்கையா? இந்த வீடியோல இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் மற்றும் ராணுவ காரணங்களை விரிவா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண நியூஸ் கிடையாது. இது ஒரு புதிய தன்னம்பிக்கை மிக்க இந்தியாவோட வலிமையை காட்டுற ஒரு சம்பவம். திரிசூல் இது சிவனோட ஆயுதம் மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியாவோட முப்படைகளும் இணைஞ்ச சக்தியோட அடையாளமா மாறி இருக்கு. இந்திய ராணுவம், விமானப்படை, கடற்படை மூணும் சேர்ந்து பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கிற குஜராத், ராஜஸ்தான் பகுதிகளில் அக்டோபர் 30 இருந்து நவம்பர் 10 வரைக்கும் இதுக்கு முன்னாடி நாம பார்த்திராத ஒரு பிரம்மாண்டமான போர் பயிற்சியை நடத்துறாங்க. இந்த பயிற்சி நடக்கிற இடம், நேரம், இதோட அளவு எல்லாமே பல கேள்விகள் எழுப்புது. இது ஒரு தற்காப்புக்கான பயிற்சியா இல்ல தாக்குதலுக்கான ஒத்திகையா? இந்த பயிற்சி மூலமா இந்தியா பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் என்ன சொல்ல வருது? திரிசூல்ங்கிற பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த பயிற்சிக்கு 3 முக்கிய அங்கங்கள் இருக்கு. தரைப்படை, விமானப்படை, கடற்படை. இந்த 3ம் ஒருங்கிணைந்து செயல்படுறதுதான் இதோட நோக்கமே. வழக்கமா ஒவ்வொரு படையும் தனித்தனியா தான் பயிற்சி செய்யும். ஆனா திரிசூல் பயிற்சி ஒரு நவீன போர்க்களத்துல எப்படி 3 படைகளும் ஒரே நேரத்துல ஒரே குறிக்கோளுக்காக வேலை செய்யும்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கிற ஒரு பெரிய களப்பரிச்சைன்னு சொல்லப்படுது. முதல்ல தரைப்படை. சுமார் 20,000க்கும் அதிகமான வீரர்கள் இதுல பங்கெடுத்திருக்காங்க. அதிநவீன பீஷ்மா T-90, நம்ம உள்நாட்டிலேயே செஞ்ச அர்ஜுன் மார்க் 1A டேங்குகள் எதிரியோட கவச படைகளை தகர்க்க ரெடியா நிக்குது. K9 வஜ்ரா மாதிரி தானா இயங்குற பீரங்கிகள் பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்க இலக்குகளை கூட துல்லியமா தாக்கும். பினாக்கா ராக்கெட் லான்ச்சர்கள் சில நிமிஷங்கள்ல ஒரு பெரிய ஏரியாவை எதிரிகள் கிட்ட இருந்து மீட்கும் சக்தி வாய்ந்தது. தார் பாலைவனத்தோட கடுமையான சூழல்ல பகல் ராத்திரி நேரங்கள்ல போர் செய்யறது, எதிரி ஊடுருவலை தடுக்கிறது, மின்னல் வேக தாக்குதல் நடத்துறது, பலவிதமான போர் யுக்திகளை இங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அடுத்து இந்திய விமானப்படை. இதுதான் இந்திய பயிற்சியோட ரொம்ப முக்கியமான அம்சம். பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கின ரஃபேல் போர் விமானங்கள் அதோட முழு பலத்தையும் காட்டுது. தரையில இருக்கிற இலக்குகளை தாக்குற ஹேமர் ஏவுகணைகள், எதிரி விமானங்களை வானத்திலே அழிக்கிற மெட்டியார் ஏவுகணைகள்னு ரஃபேல் ஒரு மல்டி டாஸ்கிங் ஃபைட்டர். கூடவே நம்ம விமானப்படையோட முதுகெலும்பான சுகோய் 30 MKI விமானங்கள் பிரம்மோஸ் ஏவுகணைகளை சுமந்துட்டு எந்த இலக்கையும் தாக்க தயாரா இருக்கு. இது கூடவே உள்நாட்டிலேயே தயாரான தேஜஸ் போர் விமானங்களும் அப்பாச்சி, சினூக் ஹெலிகாப்டர்களும் முக்கிய பங்கு வகிக்குது. வானத்துல ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறது, தரைப்படைக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது, எதிரியோட ரேடார் தகவல் தொடர்பு சிஸ்டத்தை முடக்கிறதுன்னு விமானப்படை தன்னோட வலிமையை முழுசா சோதிக்குது. இந்த பயிற்சிக்காக குஜராத், ராஜஸ்தான் வான் பகுதிகளில் விமானங்கள் பறக்க நோட்டம், அதாவது விமானிகளுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதுவே இந்த பயிற்சியோட தீவிரத்தை நமக்கு உணர்த்தும். மூணாவதா இந்திய கடற்படை. பாகிஸ்தான் எல்லைனா அது வெறும் நிலம் மட்டும் இல்ல, கடலும் சேர்ந்ததுதான். குறிப்பா குஜராத்தோட சர் கிரீக் பகுதி ரொம்பவே பதற்றமான ஒரு கடல் எல்லை. இந்த பயிற்சியில இந்திய கடற்படையோட மேற்கு மண்டல கட்டுப்பாட்டு பிரிவு முக்கிய பங்கு வகிக்குது. அதிநவீன போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ரோந்து விமானங்கள் அரபிக்கடல்ல பாதுகாப்பை உறுதி செய்யுது. INS ஜலஸ்வா மாதிரியான கப்பல்கள் கடல்ல இருந்து தரைக்கு வீரர்களையும் டேங்குகளையும் கொண்டு போற திறனை சோதிச்சு பார்க்குது. அதாவது தேவைப்பட்டா பாகிஸ்தானோட கடற்கரை வழியா ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான ஒத்திகையும் இதுல அடங்கும். இதோட எல்லை பாதுகாப்பு படை, கடலோர காவல் படை போன்ற படைகளும் இதுல இணைஞ்சிருக்காங்க. இதன் மூலமா இது ஒரு முழுமையான 360 டிகிரி பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் ஒத்திகைன்னு நாம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கும் இடம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில திரிசூல் பயிற்சி நடக்கிற குஜராத்தின் சர் கிரீக், ராஜஸ்தானின் தார் பாலைவன பகுதிகள் ராணுவ ரீதியா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. முதல்ல சர் கிரீக். இது குஜராத்தோட கட்ச் பகுதியையும் பாகிஸ்தானோட சிந்து மாகாணத்தையும் பிரிக்கிற 96 கிலோமீட்டர் நீள சதுப்பு நில பகுதி. பல வருஷமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தீர்க்கப்படாத எல்லை பிரச்சனை இது. இந்த எல்லை பிரச்சனை ஏன் முக்கியம்னா இதை பொறுத்துதான் அரபிக்கடல்ல 2 நாடுகளுக்குமான கடல் எல்லை மாறும். அந்த பகுதியில இருக்கிற மீன் வளம், கடலுக்கு அடியில இருக்கிற எண்ணெய், எரிவாயு வளம் யாருக்குன்னு தீர்மானிக்கப்படும். ராணுவ ரீதியா 2008 மும்பை தாக்குதலுக்கு வந்த தீவிரவாதிகள் குஜராத் கடற்கரை வழியா தான் நுழைஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. அதனால இந்த பகுதியில கண்காணிப்பு ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது. சமீபத்துல பாகிஸ்தான் இந்த பகுதியில தன்னோட ராணுவ நடமாட்டத்தை அதிகரிச்சிருக்கதா தகவல்கள் வருது. அதுக்கு பதிலடி கொடுக்கவும் எந்த சாகசத்திலையும் பாகிஸ்தான் இறங்க கூடாதுன்னு எச்சரிக்கவும் தான் திரிசூல் பயிற்சியோட ஒரு பகுதி இங்க நடக்குது. அடுத்து தார் பாலைவனம். 1965
1971 போர்கள்ல இது ஒரு முக்கிய போர்க்களமா இருந்துச்சு. டேங்குகள் மூலமா ஒரு பெரிய தரைவழி தாக்குதல் நடத்த இது சரியான இடம். இந்தியா தன்னோட கோல்ஸ்டாட் போர் யுக்தியை சோதிக்க இது ஒரு அருமையான களமா சொல்லப்படுது. கோல்ஸ்டாட்னா போர்னு ஒரு சூழல் வந்தா பாகிஸ்தான் சுதாரிக்கிறதுக்குள்ள மின்னல் வேகத்துல இந்திய படைகள் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள அனுப்பி முக்கிய பகுதிகளை கைப்பற்றுறது. ஆயிரக்கணக்கான டேங்குகள் பாலைவனத்துல போர் ஒத்திகை செய்யறது பாகிஸ்தானுக்கு இந்த கோல்ஸ்டாட் ஸ்ட்ராட்டஜியை நினைவூட்டுற ஒரு செயல் தான். அதனால இந்த இடங்களை தேர்ந்தெடுத்ததன் மூலம் இந்தியா தன்னோட தற்காப்பு பலத்தை மட்டும் காட்டல, தேவைப்பட்டா தாக்குதல் நடத்தவும் தயார்னு பாகிஸ்தானுக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கு. திரிசூல் பயிற்சியை வருடாந்திர பயிற்சின்னு சொன்னாலும் இது நடக்கிற நேரம், இதோட அளவு, சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாமே இதோட முக்கியத்துவத்தை அதிகரிக்குது. திடீர்னு ஏன் இவ்வளவு பெரிய போர் ஒத்திகைன்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு சில முக்கிய காரணங்களும் இருக்கு. அதுல முதலாவதா கடந்த ஏப்ரல் 2025 காஷ்மீர்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல்ல 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டது. இதுக்கு பதிலடியா மே 2025 இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற பேர்ல ஒரு நடவடிக்கை எடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்த தீவிரவாத முகாம்கள் மேல இந்தியா தாக்குதல் நடத்துச்சு. ஆபரேஷன் சிந்தூர் ஒரு தற்காப்பு நடவடிக்கைனா, ஆபரேஷன் திரிசூல் ஒரு படி மேல போய் நீங்க தீவிரவாதத்தை அனுப்பினா நாங்க உங்க வீட்டுக்குள்ள வந்து தாக்குவோம், ஒருவேளை அதை நீங்க ஒரு போரா மாத்த நினைச்சா அதுக்கும் நாங்க ரெடின்னு சொல்ற மாதிரி இந்த போர் ஒத்திகை அமைஞ்சிருக்கு. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சமீபத்துல எங்களை சீண்டினா வரலாறு மட்டும் இல்ல பூகோளமும் மாறும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்ததை நாம இதோடு சேர்த்து பார்க்கணும். இரண்டாவது காரணம் பாகிஸ்தானோட உள்நாட்டு சூழல். பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருக்கு. அங்க அரசியல் ஸ்திரத்தன்மையும் கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல மக்களோட கவனத்தை திசை திருப்ப இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்றது பாகிஸ்தானோட வழக்கம். அந்த மாதிரி எந்த தப்பு கணக்கையும் பாகிஸ்தான் போட்டுட கூடாதுன்னு உறுதி செய்யத்தான் இந்த பயிற்சி. நாங்க உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கோம்னு சொல்றதுக்கான ஒரு வழிதான் இது. மூன்றாவது காரணம் மாறி வரும் போர் முறைகள். இன்னைக்கு போருங்கிறது துப்பாக்கி டேங்குகள் மட்டும் கிடையாது, அது விண்வெளி, சைபர், தகவல் போர்னு பல பரிணாமங்களை கொண்டிருக்கு. திரிசூல் பயிற்சியில எதிரியோட செயற்கைக்கோள், கம்ப்யூட்டர் சிஸ்டம், தகவல் தொடர்பை முடக்கிறது மாதிரியான நவீன யுக்திகளையும் சோதிச்சு பாக்குறாங்க. இந்த நவீன போர்க்களத்துக்கு நம்ம படைகள் எவ்வளவு தயாரா இருக்குன்னு பாக்குறதும் இதோட நோக்கங்கள்ல ஒண்ணு. ஆபரேஷன் திரிசூல் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நேரடியான செய்தி. அதை நாம இப்படி பார்க்கலாம். முதல் செய்தி, விளையாட்டு விதிகள் மாறிடுச்சு. பல வருஷமா பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளை வச்சு இந்தியாவுல மறைமுக போர் நடத்திட்டு வருது. உரி, புல்வாமா, பகல்காம் தாக்குதல்கள் எல்லாம் அதுக்கு உதாரணம். ஆனா 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், 2019 பாலக்கோட், சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூர் போன்றது இந்தியா தன்னோட அணுகுமுறையை மாத்திக்கிட்டதை காட்டுது. நீங்க எங்க மண்ணுல ரத்தம் சிந்தினா நாங்க உங்க எல்லைக்குள்ள வந்து பதில் சொல்வோங்கிறது தான் புது விதி. திரிசூல் பயிற்சி ஒரு முழு போருக்கும் நாங்க தயாருங்கிறத காட்டி இந்த விதியை இன்னும் வலுப்படுத்துது. இரண்டாவது செய்தி, டெக்னாலஜில எங்களுக்கு ஒரு படி மேல. இந்த பயிற்சியில இந்தியா பயன்படுத்துற ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தானோட F-16, JF-17 விமானங்களை விட தொழில்நுட்ப ரீதியா மேம்பட்டது. சுகோய் 30 விமானங்கள்ல இருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏவும் திறன் பாகிஸ்தான் கிட்ட இல்லாத ஒரு பெரிய பலம். நம்ம S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தான் விமானங்கள் நம்ம வான்வெளிக்குள்ள நுழைறத மிக கடினமாக்கிடும். திரிசூல் பயிற்சி இந்த தொழில்நுட்ப மேலாதிக்கத்தை பாகிஸ்தான் கண் முன்னாடி காட்டுற ஒரு நிகழ்வா நம்ம பார்க்கலாம். மூன்றாவது செய்தி, எங்க முப்படைகளும் ஒரே அணியா நிக்குது. ஒருங்கிணைந்த போர் வியூகம் நவீன ராணுவத்துக்கு ரொம்பவே முக்கியம். தரைப்படை, விமானப்படை, கடற்படை தனித்தனியா செயல்படாம ஒரே தலைமையின் கீழே ஒரு இலக்குக்காக போரிடுவதுதான் அது. திரிசூல் பயிற்சி அதோட ஒரு நேரடி உதாரணம். தரைப்படை முன்னேறும் போது விமானப்படை பாதுகாப்பு கொடுக்கிறது, கடற்படை தாக்கும் போது மத்த 2 படைகளும் ஆதரவு தரதுன்னு ஒரு சிம்போனி மாதிரி 3 படைகளும் சேர்ந்து செயல்படுது. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மன ரீதியான அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒருங்கிணைப்பு பலவீனமா இருக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. நான்காவது செய்தி, இது ஒரு புது இந்தியா. இதுதான் முக்கியமான செய்தி. இது தாக்குதல்களுக்கு பிறகு எதிர்வினையாற்றி கொண்டிருந்த பழைய இந்தியா கிடையாது. இது தன்னோட நலன்களை காக்க செயலூக்கமுள்ள நடவடிக்கை எடுக்கிற ஒரு புது இந்தியா. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட வரலாற்றையும் பூகோளத்தையும் மாற்றுவோம்ங்கிற பேச்சு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பத்தின இந்தியாவோட நிலைப்பாட்டை மறைமுகமா காட்டுறதா சில நிபுணர்கள் கருதுறாங்க. அதாவது நாங்க தற்காப்போட நிறுத்த மாட்டோம், எங்க பகுதிகளை மீட்கவும் தயங்க மாட்டோம்ங்கிற ஆழமான செய்தியும் இதுல இருக்கலாம். திரிசூல் பயிற்சி பாகிஸ்தானுக்கு மட்டும் செய்தி சொல்லல, இது பெய்ஜிங், வாஷிங்டன் வரைக்கும் கேட்கும். முதல்ல சீனாவுக்கு. இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சவால்னா அது ஒரே நேரத்துல பாகிஸ்தான், சீனா 2 பேர்கிட்டையும் போர் செய்ய வேண்டிய டூ ஃப்ரண்ட் வார் அபாயம் தான். திரிசூல் பயிற்சி மேற்கு எல்லையில நடந்தாலும் நாங்க மேற்கு எல்லையில இவ்வளவு பெரிய படையை குவிக்கும் போதும் கிழக்கு எல்லையில எங்க பாதுகாப்பு துளியும் குறையலன்னு சீனாவுக்கு மறைமுகமா ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. பாகிஸ்தானோட சேர்ந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு கணக்கு போட்டா அது தப்பு கணக்கு. நாங்க ஒரே நேரத்துல 2 முனைகளையும் போரிட தயார்னு இந்தியா சொல்றதா இதை எடுத்துக்கலாம். இரண்டாவதா அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளுக்கு. இந்தோ பசிபிக் பகுதியில இந்தியாவை ஒரு முக்கிய கூட்டாளியா அமெரிக்கா பாக்குது. திரிசூல் பயிற்சி இந்தியா ஒரு நம்பகமான சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கூட்டாளிங்கிறத உறுதிப்படுத்துது. எங்க பாதுகாப்புக்கு நாங்க மத்தவங்களை சார்ந்திருக்கல, நாங்களே இந்த பகுதியில ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர்
ப்ரொவைடர்ங்கிற செய்தியை இந்தியா உறக்கச் சொல்லுது. மூன்றாவதா, இது தற்சார்பு இந்தியா கொள்கைக்கான ஒரு நேரடி செயல் விளக்கமா நம்ம பார்க்கலாம். பயிற்சியில பயன்படுத்தப்படுற தேஜஸ் போர் விமானம், அர்ஜுன் டேங்க், பினாகா ராக்கெட் சிஸ்டம்னு பல ஆயுதங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டதுதான். இது எங்க பாதுகாப்பு தேவைகளுக்கு வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை இந்தியா வேகமா குறைச்சிட்டு வருது. நாங்களே அதிநவீன ஆயுதங்களை தயாரிக்கிறோம்ங்கிற தன்னம்பிக்கையான செய்தியை உலகத்துக்கு சொல்லுது. ஆபரேஷன் திரிசூல் வெறும் போர் ஒத்திகை மட்டும் கிடையாது. இது இந்தியாவோட வளர்ந்து வர சக்தி, அசைக்க முடியாத உறுதி, எதிர்காலத்துக்கான தயார் நிலை எல்லாத்தையும் காட்டுற ஒரு தெளிவான பிரகடனம்னு நம்ம சொல்லலாம். இது பாகிஸ்தானோட தீவிரவாத ஆதரவு கொள்கைக்கு ஒரு எச்சரிக்கை, சீனாவுக்கு ஒரு மறைமுக செய்தி, உலகத்துக்கு இந்தியாவோட தற்சார்பையும் தலைமை பண்பையும் காட்டுற ஒரு நிகழ்வு. ரஃபேல் விமானங்களோட கர்ஜனை 140 கோடி இந்தியர்களோட தன்னம்பிக்கை குரலா ஒலிக்குது. திரிசூல் பயிற்சி ஒரு ராணுவ வீரர்களோட பயிற்சி மட்டும் கிடையாது, இது ஒரு தேசத்தோட எழுச்சியின் அடையாளம். இந்தியா இனிமேலும் பொறுத்துக்கிட்டு இருக்காது, பதிலடி கொடுக்கும், தேவைப்பட்டா முந்தியும் அடிக்கும். இதுதான் திரிசூல் சொல்ற ஒற்றை வரி செய்தி. இந்தியாவோட இந்த பிரம்மாண்டமான நடவடிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரிசூல் பயிற்சி பாகிஸ்தானோட போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம நாட்டோட பாதுகாப்பு, ராணுவம் பத்தின இது மாதிரியான ஆழமான செய்திகளுக்கு நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.